பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தை 7. எவர் கலங்கமற்ற நேர்மையான வாழ்க்கை நடத்துகிறாரோ அவருடைய பிள்ளைகள் அவரின் காலத்திற்கு பின் நற்பேறு பெறுவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான காலை நேரத்திலே நம் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கின்றார். பெற்றோர்களின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு தங்குமாம். பெற்றோர்கள் நல்ல ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையிலே, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வேளையிலே, கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வேளையிலே எப்பொழுதும் தங்களுடைய ஆத்துமாக்களை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி அவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்து அவர்களுக்கு கொடுத்த குழந்தைகளை ஆசீர்வதித்து அவர்களை நல்வழியில் நடத்தக்கூடிய வேளையிலே அவர்களுடைய பிள்ளைகள் நற்பேறு பெற்றவர்களாய் இருப்பார்களாம். அவர்கள் எப்பொழுதும் கலங்கமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வார்களாம். அதற்கு தாய் தந்தையர்கள் கலங்கமற்ற ஒரு வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு ஒரு தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய எதிர்காலமும் அதே போல்தான் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, எத்தனையோ தாய் தந்தையர்களை நான் பார்த்திருக்கின்றேன். எத்தனையோ பேர் என்னோடு பேசி இருக்கிறார்கள். ஏன் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது? ஏன் என்னுடைய மகன் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கவில்லை? என்னுடைய மகள் நான் எப்போது வார்த்தைகளை சொன்னாலும் என்னோடு சண்டை போட்டுக் கொண்டே இருக்கின்றாளே என்று அநேக பேர் கண்கலங்கி என்னோடு பேசிய நாட்கள் உண்டு. அன்பார்ந்தவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்து போக வேண்டாம். நீங்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு காண்பிப்பீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களை போல் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும், உங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வார்கள். நீங்கள் எதை சொன்னாலும் அதை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் இருப்பார்கள். இந்த உலகத்தில் எல்லா குழந்தைகளும் பிறக்கக்கூடிய நேரத்திலே பரிசுத்த குழந்தையாய்தான் பிறக்கின்றது, மாசு மறுவற்ற குழந்தையாய்தான் பிறக்கின்றது. எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை நோக்கி சொன்னார், சிறுவர்களை சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், நான் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார். ஆம் அன்பார்ந்தவர்களே, சிறு பிள்ளைகளுடைய உள்ளத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும். அந்த உள்ளத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தாய் தந்தையர்கள் அனுதினமும் வேலை செய்வதற்கு முன்பாகவும் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை வெளியே அனுப்புவதற்கு முன்பாகவும் இரவு நேரத்திலே குடும்பமாய் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ நீங்கள் உங்களை பழக்கிக் கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பழக்கக்கூடிய வேளையிலே அவர்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை அதிகமாய் பெறுவார்கள். எனவேதான் ஆண்டவராகிய கடவுள் 10 கட்டளைகளை மோசேனுக்கு கொடுத்த நேரத்திலே 3வது கட்டளை பெற்றோர்களுக்காக கொடுத்தார். எனவே இந்த உலகத்தில் பெற்றோர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் வெளியிலே போகும் பொழுது அவருடைய தலையில் உங்களுடைய கரங்களை வைத்து ஒரு சிலுவை அடையாளம் வரைந்து அவர்களுக்காக ஜெபித்து நீங்கள் அனுப்பக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்கள் வழியாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு கடந்து செல்லும். அப்படி இல்லாமல் உங்களுடைய தந்தை, நீங்கள் பெற்றோர்கள் குடிவெறிக்கு ஆளாகி நீங்கள் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை நல்வழியில் வாழ நீங்கள் பழக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய பாவம் அவர்களை பற்றும். திருப்பாடல்கள் 127வது அதிகாரம் 3வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கள் பேரு அவர் அளிக்கும் பரிசில். அப்படி என்றால்
ஒருவருக்கு திருமணம் ஆன பிறகு ஆண்டவர் குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். சில அநேக பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வங்கள் இல்லை. அவர்கள் ஒரு குழந்தைக்காக ஏங்கி தவித்துக் கொண்டு இருப்பதையும் நாம் பார்த்து இருக்கின்றோம். கோயில் குளம் என்று அலைந்து ஆண்டவரை தேடியும் மருத்துவர்களை தேடியும் அலையக்கூடிய அநேக தாய் தகப்பனர்கள் இந்த உலகத்தில் உண்டு. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறார் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அது ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வம் உங்களுடைய குழந்தைகள். எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்காக பொன்னோ பொருளோ சேர்த்து வைக்காதபடி நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சேர்த்து வைத்தால் உங்களுடைய பிள்ளைகள் எப்படியாவது இந்த உலகத்தில் தப்பித்து விடுவார்கள். எப்படியாவது வாழ்ந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் ஆண்டவருடைய அருளை பெற்றுக் கொள்வார்கள். அதே போல்தான் சீராக் 30:2 சொல்லப்பட்டு இருக்கின்றது. எவ்வாறு தன்னுடைய மகனை தன்னுடைய தந்தை தாய் திருத்த வேண்டும் என்பதை சொல்லப்பட்டு இருக்கின்றது. தன் மகனை நன்னெறியில் பயிற்றுவிப்பவர் அவனால் நன்மை அடைவார். தமக்கு அறிமுகமானவர்களிடையே அவரை பற்றி பெருமையாக பேசுவார். பாருங்கள், உங்களுடைய மகன் நன்றாக படித்துவிட்டு ஆண்டவருக்கு பயந்து வெளி இடத்தில் வேலை செய்கிறார் என்றால், நல்ல வருமானம் வருகிறது என்றால், அல்லது ஒரு கலெக்டர் ஆகவும் அல்லது ஒரு எஸ்பி ஆகவும் நல்ல ஒரு உயர் பதவியில் ஒரு சயின்டிஸ்ட் ஆகவும் அல்லது ஒரு மருத்துவராகவோ இருக்கிறார் என்றால் அது உங்களுக்கு பெருமை. அன்பார்ந்தவர்களே, அதை விட்டுவிட்டு உங்களுடைய பிள்ளை ஒரு போலித்தனமான வாழ்க்கை வாழ்ந்து ஒரு ரவுடியான வாழ்க்கை வாழ்ந்து நன்றாக குடித்து விட்டு புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாகி விபச்சாரம் செயல்களை செய்து கொண்டு இருக்கிறார் என்றால் அது உங்களுக்கு கேவலத்தை கொண்டு வரும். நீங்கள் வெட்கிதான் உலகத்தில் நடமாட வேண்டும். எனவே சிறு வயதில் இருந்தே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பழக்க வேண்டும். நன்னெறியில் நடக்க நீங்கள் பழக்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய பிள்ளை வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகளாய் இருக்கும். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து உங்களுடைய மகனை குறித்து பெருமை பாராட்ட முடியும். அதே போல் அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய மகளை பற்றியும் ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் உங்களுக்கு பெண் குழந்தையை கொடுத்திருக்கின்றலாம். சீராக் 42 அதிகாரம் 11 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அடக்கமற்ற மகள் மேல் கண்ணும் கருத்துமாய் இரு, இல்லையேல் பகைவரின் நகைப்புக்கும் நகரின் ஏச்சிக்கும் மக்களின் பேச்சுக்கும் அவள் உன்னை ஆளாக்குவாள், நகர் மன்றத்தில் உன்னை வெட்கத்திற்கு உட்படுத்துவாள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறது என்றால் நீங்கள் அந்த பெண் பிள்ளையின் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அவர்களையும் பரிசுத்த வழியில் நடத்த நீங்கள் தீர்மானித்து பரிசுத்தத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய வேளையிலே இளமை பருவத்தை அடையக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஆண்டவரை தேடி அன்னை மரியாளை தேடி அவர்களைப் போல் ஒரு பரிசுத்த வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வார்கள். அவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வேளையிலே அவர்கள் எவ்வாறு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் புனித சூசையப்பரும் அன்னை மரியாளும் இந்த உலகத்தில் திருக்குடும்பமாய் வாழ்ந்தார்களோ அவர்களும் அதே போல் திருக்குடும்பமாய் வாழ்வார்கள். எனவே பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியம். எனவே அருமையான பெற்றோர்களே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து மன்றாடி ஜெபித்து ஆண்டவருடைய அருளையும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு செல்வமாக நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதை தான் கடவுள் இந்த நாளில் நமக்கு சொல்லுகின்றார். அது அப்படி இல்லாதபடி நீங்கள் எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி நீங்கள் வாழக்கூடிய வேளையிலே உங்களுடைய பிள்ளைகளும் இந்த சமுதாயத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்படுவார்கள். எனவே இந்த நேரத்திலே நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். நான் இந்த நேரத்தில் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் மன்றாட போகின்றேன். எனவே என்னோடு இணைந்து நீங்களும் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை கருணை கூர்ந்து உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். எனவே இந்த நேரத்தில் நாம் அனைவரும் இணைந்து ஒரே குடும்பமாய் நாம் ஜெபிப்போமா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே,
இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, தருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட உமது கிருபையான வார்த்தைக்காக நன்றி, உமது அருளான வார்த்தைக்காக நன்றி, உமது வல்லமையான வார்த்தைகளுக்காக நன்றி. பெற்றோர்களின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு எப்போதும் தங்கும் என்பதை எங்களுக்கு ஒரு வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்தி இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. அன்பார்ந்த இயேசு சுவாமி, அநேக குடும்பங்களை திருக்குடும்பமாய் நீர் ஆசீர்வதித்து இருக்கின்றீர். அவர்களை ஆசீர்வதித்த பிறகும் அநேக குடும்பங்கள் ஏனோ தானோ என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். போலியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். உலக குடியமான வாழ்க்கையில் சிக்கி தவிக்கிறார்கள். பாவ நெறியில் அவர்கள் உழந்து அவர்களை அழித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. அவருடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. அவர்களை நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒருவேளை அவருடைய பெற்றோர்கள் தவறு செய்திருக்கலாம். ஆண்டவரே, பிள்ளைகளும் தவறு செய்திருக்கலாம். குடும்பத்தின் பெயரை கெடுத்திருக்கலாம். இந்த நேரத்திலே நீர் அவருடைய குடும்பத்திற்கு தலைவராய் இருந்து நீர் அவர்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீர் என்பதை உணர்த்தி உமது பரிசுத்த இரத்தத்தினால் அவர்களை தூய்மைப்படுத்தி ஆண்டவரே, அவர்களை நல்வழியில் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, எந்தெந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை உமது வழியில் நடத்தி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை இன்னும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் தலைமுறை பார்க்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. குழந்தை செல்வங்களை அவருடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, ஏற்ற காலத்தில் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கின்றோம். அன்பார்ந்த இயேசுவே, இதோ திருமணமாகியும் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. உமது வார்த்தையின்படி திருப்பாடல்கள் 127:3 சொன்னதுபடி பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் மக்கள் பேரு அவர் அளிக்கும் பரிசில் என்றே சொன்னீரேன். உமது வார்த்தையின்படி குழந்தை செல்வங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கர்ப்பப்பையை பலப்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான உறவை கொடுப்பீராக. அமைதியான உறவை கொடுப்பீராக. அன்பான உறவை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றேன். சோர்ந்து போகாதபடி, உள்ள உடைந்து போகாதபடி, நொறுங்குண்டு போகாதபடி உமையை தேடி இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீர் அவர்களை மாற்றிடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இளமையாய் பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். பாவ வாழ்க்கைக்கு அடிமையாகி விடாதபடி உமையே நோக்கி இருக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நற்கருணை வீற்றிருக்கிறவரே, நற்கருணை நாதரே, உமது பிள்ளைகளை நீர் தொடும். நீர் அவருடைய கண்ணீரை காண்டு நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு இருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதேயும் எங்களை தீமையில் இருந்து ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களை ஆண்டவருடைய வழியில் வழி நடத்துங்கள். இல்லை என்றால் இந்த பொல்லாப்பான காலத்தில் இருந்து உங்களுடைய பிள்ளைகளை யாரும் காப்பாற்ற முடியாது. எனவே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த நாளில் நானும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். இந்த நேரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து பெற்றோர்களின் ஆசீர்வாத பிள்ளைகளுக்கு தங்கும்படியாக செய்வாராக. ஆமென்.